களத்தில் இருக்கீங்களா, அடுத்தவன் களத்தில் இருக்கீங்களா நமக்கு தெரியுதுல்ல. நீங்கள் களத்தில் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றது குறித்து முதலமைச்சர் ஏன் இது வரைக்கும் பேசலை? நீங்கள் பண்ணையார் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டிருக்கு? இவர் பொதுவாக தானே பண்ணையார்னாரு. நீ ஏன் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளேன்னு முதல்ல வந்து நிற்கிற? ஏன்னா பண்ணையார்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் நீங்கள் புரியுது. ஒரு பண்ணையார் தான் ஊருக்குள்ளே வந்து எல்லா அட்ராசிட்டியும் ஆரம்ப காலத்தில் பண்ணுவார். அவர் சொல்கிறது தான் சட்டம், அவர் வைக்கிறது தான் சட்டம். பண்ணையாருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த பொண்ணை வேற தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சிஸ்டம்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னும் பொழுது, நீ ஞானசேகரன் போன்ற நபர்களை வளர்த்து விட்டு எந்த பண்ணையாருக்காக ஞானசேகரனை வேலை செய்ய வச்சிங்க? களத்தில் வந்து நீங்கள் சிறை செல்வதற்கு தயார்றீங்களே, எப்படி சிறை செல்வீங்க? இந்த மீசால கைதானவர்னு ஒரு உருட்டு விட்டுனார் ஸ்டாலின், அது போலவா? நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் சிறை செல்றேன்னு சொல்கிறது எல்லாமே கவன நாடகம். நீங்கள் மீசாவில் கைது செய்யணும்னு சொன்னீங்களா, உண்மையாலும் மீசாவில் கைது செய்யப்பட்டாரா? இல்லையா? ஷா கமிஷன் மிக தெளிவான அறிக்கை கொடுத்துருக்குமா, மீசாவில் ஸ்டாலின் கைது செய்யப்படவில்லை, மீசா காலத்தில் கைது செய்யப்பட்டவர். அப்போ எவ்வளவு கபட நாடகம் நீங்கள் ஆடுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீ சிறை செய்ய தயாராக இருக்கிற, ஹிந்தி எதிர்க்கிறன்ற, சரி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கேலோ இந்தியான்னு ஏன் வச்சேன்? திமுக விளையாடு இந்தியான்னு வச்சிருக்க வேண்டியதானே கீழே. ஏன் கேலோ இந்தியான்னு வச்சேன்? ஹிந்தி எதிர்க்கிறாள் சொல்லுங்கள். நீங்கள் ஆடுவதான் நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ முட்டாள்தனமான மூர்க்கத்தனமான விஷயத்தை தொடர்ச்சியாக அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அரங்கேற்றம் செய்து கொண்டே இருக்கிறீங்க பொழுது, நீங்கள் சிறை செய்ய தயார், ஹிந்தி எதிர்க்கிற தயார்னும் பொழுது, நீங்கள் ஹிந்தி எதிர்க்குன்னு சொல்லிட்டு திமுக வேறு முதல்ல போய் இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்கான் பெயிண்ட் போட்டு, பார்த்தீங்களா? ஏன்னா உங்கள் கட்சிக்காரனுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டியது. ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுனே அவனுக்கு தெரியல.